வணக்கம். மெட்ராஸ் ஹைகோர்ட் செவ்வியந்தியர்கள் நிலத்தை தாயாக மதிக்கின்றனர். சுனாமி என்பது ஜப்பானிய மொழிச்சொல்லாகும். இந்தியாவின் உச்ச நீதிமன்ற நீதிபதியை நியமிப்பவர் ஜனாதிபதி. சார்க் அமைப்பின் 8வது உறுப்பினர் ஆப்கானிஸ்தான். தமிழில் சொல் என்பதற்கு நெல் என்று பொருளாகும். ஹோமோகிராப் என்றால் தமிழ்ச்சொல் ஒப்பெழுத்து. வாலண்டியர் என்பதன் தமிழ்ச்சொல் தன்னார்வலர். ஈரோஸ்டோன் என்பதன் தமிழ்ச்சொல் நடுக்கல். சேகரம் என்றால் கூட்டம் என்று பொருள்படும். கரகாட்டத்தின் துணையாட்டம் மயிலாட்டம். பிலிப்பைன்ஸ், பாகிஸ்தான், இந்தியா நாடுகளின் பொதுவான பழம் தேசிய பழம் மாம்பழமாகும். ராமானுஜர் எந்த கோயிலின் மீது நின்று திருநாமத்தை மக்களிடம் கூறினார்? திருக்கோட்டையூர் சௌமிய நாராயணன். தென்னகத்து பெர்னாட்ஷா யார்னா அறிஞர் அண்ணா. பாண்டிய நாட்டின் ஏரியை கண்மாய் என்பர். சனி நீராடு என கூறியவர் ஔவையார். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் டாக்டர் கால்டுவெல். பாரத ரத்னா விருது எம்ஜிஆருக்கு எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? 1988. பேங்கர்ஸ் பேங்க் ஆஃப் இந்தியா எனப்படும் வங்கி எதுனா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஊடாடு இயக்கமைப்பு அதாவது இன்டராக்டிவ் ஆப்ரேஷன் வழங்கும் வசதி என்னென்னா வரைகலை பயனர் இடைமுகம் கிராஃபிக் யூசர் இன்டர் GUIன்னு சொல்லுவாங்க. நாட் கேட் தர்க்க மாற்றி லாஜிக் கன்வெர்ட்டர் எனப்படும். குறுகிய நாள் கொண்ட கோளின் பெயர் என்ன? புதன் அல்லது மெர்க்குரி. சாளரங்களில் விண்டோன்ற பாருங்கள் கம்ப்யூட்டரில் ஒரு கோப்பின் மறு பெயரிட்ட பயன்படுத்தப்படும் குறுக்கு வழி விசை எதுனா F2. விண்டோஸ் பயன்பாட்டில் கோப்புகள் கொடாநிலையாக எந்த கோப்புறையாக சேமிக்கப்படும்? மை டாக்குமெண்ட்ஸ். குறிஞ்சி நிலத்துக்குரிய சிறு பொழுது யாமம். நாட்டை காப்பாற்ற வந்த மாற்று அரசனோடு போர் புரியும்போது வீரர்கள் சூடும் பூ காஞ்சிப்பூ. இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் மொழி எனப்படும். அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்கு வினவுவது அறியா வினா. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனி மொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி. தமிழ் மொழியில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். சிப்பி என்பது ஈரறிவுடைய உயிரினம். என்று கூட்டல் இருள் சேர்த்துனா என்று இருள். வளர்தமிழ் இலக்கணம்னா வளரும் தமிழ் வளர்கின்ற 3 காலங்கள் வினைத்தொகை. கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர் ஆவர். படித்த மாணவன் இலக்கணம்னா படித்த ஒரு தைத்து கூட்டலா பெயரெச்சம். முல்லைப்பாட்டின் ஆசிரியர் நப்பூதனார். ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் தலை. மூவர் தேவாரத்தை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. பண்டைய தமிழரின் பயன்பாட்டு கருவூலமாக திகழும் புறநானூறு. தமிழக மக்கள் பயன்படுத்தும் குடும்ப அட்டைகள் திறன் அட்டைகள் எனப்படும். வேலைவாய்ப்பில் 50% பெண்களுக்கு தர வேண்டும் என்று அன்றைய கூறியவர் பெரியார். இந்திய இராணுவத்தில் பெண்களுக்கு படைப்பிரிவு என்னவென்று அழைக்கும்னா ஜான்சி ராணி எனப்படும். பேரரின் தலைநகரம் கருவூர். இனிக்கும் நினைவுகள் நூலின் ஆசிரியர் எழில் முதல்வன். காசி காண்டம் நூலை எழுதியவர் அதிவீர ராமபாண்டியர். புது கவிதையின் தந்தை பிச்சமூர்த்தி. சந்த கவிமணி என்று அழைக்கப்படுவர் தமிழ் அழகனார். வீராயி நூலின் ஆசிரியர் கவிஞர் தமிழ்ஒலி. கொம்பன் அந்த நூலின் ஆசிரியர்னா கந்தர்வன். கத்தியை தீட்டாதே உங்கள் புத்தியை தீட்டு என்றவர் ஆலங்குடி சோமு. பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் ஆகும். அறியாமை நீக்கி அறிவை விளக்குவது கல்வி. தகடூரின் தற்போதைய மறுபெயர் என்னன்னா தர்மபுரி. இப்படி இருந்தால் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.